செகண்ட் ப்ரோமோ பாத்தீங்கன்னு சொன்னா வேற லெவல் ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 75 நாட்கள் வந்து நீங்க கடந்துட்டீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி ஸ்வீட்ஸும் அனுப்பி வச்சிருக்காரு பிக் பாஸ். அதே சமயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்வீட் கூடயே வந்து நீங்க ஸ்வீட்டா இந்த வீட்டுல வந்து என்னென்னலாம் ஃபீல் பண்ணீங்க, இந்த வீட்டுல இவ்வளவு நாள் இருந்திருக்கீங்க, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து விஜய் வர்மா சொல்லியிருந்தாரு. விஜய் வர்மா பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்பவே எமோஷனலாகி பேசியிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு வந்து ஃபேமிலி அட்டாச்மெண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறமா அவர் பிரிக்கப்பட்டார், இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா அர்ச்சனா வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா அவங்க வந்து இந்த வாரம் ஃபுல்லா எப்படி இருக்காங்களோ அதே மனநிலையில தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ஜாலியா வந்து பேசுறாங்க அப்படின்றதும் ஒரு குறிப்பிட்ட விஷயமா இருக்கு. அண்ட் மாயாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிக்சனுடைய ஐஷியோடைய ப்ராப்ளத்தை மறுபடியும் இழுத்து ஏதோ பேசுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நிக்சன் கோவப்படுறாரு. இந்த மாதிரி தான் வந்து ப்ரொமோல காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல விதமா நிக்சனை காட்டுறதுக்காக வேண்டி ஒரு போர்ட்ரேஷனுக்காக வேண்டி நம்ம மாயா ட்ரை பண்றாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. தன்னோட விஷயத்த சொல்லாம தனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத வந்து சொல்லாம ஐஷுவும் இல்ல நிக்சனும் வந்து பேசுனதெல்லாம் பத்தி பேசுறது அப்படின்றது அன்வான்ட் கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லுவேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் குட் பை.